என்ன மலரு பயந்துட்டியா? நான் தான்டா உன் மாம, அழகர் மாம. துபாயில இருந்து ஒரு சென்ட் வந்தது புள்ள. அத வாசத்துக்காக சும்மா கர்ச்சிப்ல அடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே மோந்து பார்த்து வாசனை எப்படி இருக்கு சொல்லு. மாமா, என்னம்மா? ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஒன்றும் இல்லை மலரு, கண்ணு முடி சாஞ்சிக்க, பக்கம்தான். ஆனா மாமா, அது என்னடா தங்கம் இங்க நின்னுக்கிருக்க? உன் புருஷன் வந்து உன்னைய கூட்டு போவான்னு நின்னுக்கிறியா? ஆனா அந்த வெற்றி பயலுக்கு கொஞ்சம் இம்பிட்டாவது பொறுப்பு இருக்கா பாரு. மலரு வந்த நிப்பாளே, அவளை நேரத்துக்கு வீட்டுக்கு கூட்டு போகணுமே, இப்படி வெயில்ல காக்க வச்சா கருத்து போயிடுவாள்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அவனுக்கு? இதுக்குதான் நீ மாமனை கட்டியிருக்கணும்னு சொல்றது. இந்நேரம் நீ மட்டும் என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வையே, உன்னைய இப்படியா காக்க வச்சிருப்பேன்? அப்படியே ஒரு பட்டு துணியில உன்னைய சுத்தி பல்லக்குல வச்சு வீட்டுக்கு கூட்டு போயிருக்க மாட்டேன். என்னடா மாமன்ட்ட ஏதாவது பேசுறா தங்கம்? ஏன் பேசாம அமைதியா நிக்கிற? இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்காத, பேசாம போயிடு. கலாட்டா பண்றனா? இல்லை, யாரையாச்சும் வந்து நான் கலாட்டா பண்றேன்னு சொல்ல பாப்போம். எனக்கு உறுத்து இருக்கு, உரிமை இருக்குன்னு சொல்லுவேன். நான் யார் தெரியும்ல? ஏலே வெற்றி, அது உனக்கு இப்பதான் புரிசேன். ஆனா நீ பிறந்ததுல இருந்தே நான் உனக்கு மாமண்டே. நீ குத்த வச்சு உட்காரும் போதே குச்சி கட்டின வேண்டி. ஏய், நீ தேவையில்லாம பேசுற. தேவை இருக்கிறதுனால தான்டா பேசுறேன். மலரு சும்மா சொல்லக்கூடாது. முன்னாடி இருந்ததை விட இப்ப நீ சும்மா பல 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 பலன்னு இருக்க. புது காட்டன் சேலை, புது ஹேண்ட்பேகு, புது ஹேர் ஸ்டைலு. டீச்சர் வேலைக்கு போறியாமே மலரு? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுல இருந்து மாமனுக்கு மறுபடியும் 1ஆம் கிளாஸ் சேர்ந்து படிக்கணும் போல இருக்குடா. பேசாம மாமன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்துருவா. மாமன் கையை பிடிச்சு ஆன்னு எழுத சொல்லி தருவியா? உந்தன் பொன்னான கால்கள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, ஓ சந்தேகமும் தானா? சரி வா மலரு, மாமா உன்னைய பிக்கப் பண்ணி கூட்டு போய் பத்திரமா டிராப் பண்ணிடுறேன். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தனா மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. உன் மேல கொலை வெறியில இருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னது கொலை வெறியில இருக்கியா? நான் என்னடா பண்ண? மாமா என்ன பண்ண? சீ, எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, உனக்கு புதுசா ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்க. ஏன் மலரு, நீ எந்த விஷயத்த சொல்ற?
நான் பல விளத்தனம் பண்ணிருக்கேன். அதுல நீ எதை சொல்றேன்னு மாமனுக்கு மட்டுப்படலையே புள்ள. இங்க இரு, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லிடுறா. எவ்ளோ தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கடத்த பாத்திருப்ப. உன்னெல்லாம் நம்பி உன் கூட வண்டியில வந்த பாத்தியா? ஏன் புத்திய சொல்லணும். ஓ. நீ அந்த விஷயத்தை சொல்றியா? மோட்டார் ரூமுக்கு தூக்கிட்டு போய் அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? எல்லாமே தெரிஞ்சிருச்சா? வெற்றி சொல்ல மாட்டான்னு நினைச்சேன், எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஐயோ ஐயோ, அன்னைக்கு மட்டும் அந்த வெற்றி வராம இருந்திருந்தானா உன் வாழ்க்கையில அந்த மாறனும் இருந்திருக்க மாட்டா, அந்த வெற்றியும் இருந்திருக்க மாட்டா. இந்த மாமன் தான் இருந்திருப்பேன். என்ன பண்றது, நான் கொடுத்து வச்சு தான் படித்தேன். சரி கழுத, அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நீ வா புள்ள, மாமுனிய வீட்டுல இறக்கி விட்டுறேன், வா. கையட்ரா. மாமன மரியாதை இல்லாம வாடா போடலாம் பேசக்கூடாது, புரியுதா? ஏய், கைய எட்ரான்னு சொன்னேன். இங்க வர்றா, சொல்லிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் மறுபடியும் சொல்றத. வண்டி எடுங்க. அரைஞ்சிட்டா போற, பரவாயில்ல புள்ள. அடிக்கிற கைதான் அணைக்கும் மலரே, அணைக்கிற கைதான் அடிக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த அடிச்ச கைய என்ன அணைக்க வைக்கல. நான் உன் ஐத்தமைய அழகிலடி. ஏ ஜெயந்தி, வாடி, வா உட்காருடி. பரவாயில்லடி, உட்காருடி. இல்ல இருக்கட்டும். உட்காரு. நீ வந்தது எனக்கு செம சர்ப்ரைஸ் டி. நீ இப்படி திடீர்னு வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்கதான்டி பக்கத்துல வல்லடியார் கோயில் வரைக்கும் வந்தேன். நீ பழையூர்பட்டியில தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம குரூப்ல எப்பயோ பேசினது ஞாபகம் வந்துச்சு. சரி பக்கத்துல தானே இருக்க, அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம்டி. சரி இரு, நான் உனக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்து தரேன். ஏய் அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டி, நீ என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு, அதுவே போதும். உனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சுல? ஆமாண்டி. அப்புறம் வீட்ல எதுவும் விசேஷம்லாம் இல்லையா? இன்னும் 2 பேரா தான் இருக்கீங்களா? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தானே ஆகுது, எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? அதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். சரி என்ன மட்டும் கேக்குற, உனக்கும் தானே கல்யாணம் ஆச்சு, உன் வீட்டுல எதுவும் விசேஷம் இல்லையா? ஏய், எனக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 3 மாசம் தாண்டி ஆகுது. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஃபியூச்சர் செட்டில் பண்ணிட்டு மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அதுவும் நல்லது தாண்டி. அதை நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறேன். அப்புறம் கோயிலுக்கு யார் கூட வந்த? ஹஸ்பண்ட் கூட வரலையா? அவர் எங்க? அந்த ஆளை பத்தி ஏண்டி கேக்குற? ஏண்டி, என்னாச்சு? என் புருஷனுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுக்கே நேரம் பார்த்தாதுடி. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுத்துறாரா? ஆமாண்டி. என் மாமியார் வீடு நல்ல வசதியான வீடு தான், பையன் நல்ல பெரிய வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சது அவன் எந்த வேலையிலயும் 3 மாசத்துக்கு மேல முழுசா இருக்க மாட்டான்னு.
வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டிட்டு அங்க இருக்கவங்க கூட சண்டையை போட்டுட்டு வேலையை விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காந்துப்பாரு. வீட்டில் எந்த வேலைக்கும் போகாம சும்மாவே உட்கார்ந்துருந்தா எப்படி பொழுது போகும்? அதனால வீட்டில் காசை வாங்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு ஊர் சுத்த தண்ணி அடிக்கன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா திருந்துற மாதிரியே தெரியல. அந்த ஆளுக்கு நல்ல புத்தி வரணும்னு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கேன். என் விதியை பத்தி அகிலா. சரி சரி, என்ன விடு. உன் ஹஸ்பண்டை பத்தி சொல்லு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆ, என் ஹஸ்பண்டை பத்தி சொல்லணும்னா புகழ இன்னைக்கு உன் இமேஜை இவ டேமேஜ் பண்ண போறா. எதுக்கு அதை நின்று கேட்டு நீ பாட்டுக்கு பேசாம கிளம்பு. அவரு ரொம்ப கிரேட் டி. நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, தெரியும்ல? ஆமா. அங்கதான் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் டி. கை நிறைய சம்பளம், பெர்ஃபெக்டான ஆளு. காலையில 6 மணிக்கு டான் எந்திரிச்சு பரபரன்னு குளிச்சு முடிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு போனார்னா அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு பார்த்து முடிச்சுட்டு தான் சாயங்காலமா தான் வீட்டுக்கு வருவாரு. வீக்கெண்ட் ஆனா 2 நாள் லீவு. அன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சுத்துற பழக்கமே கிடையாது. வீட்லயே தான் இருப்பாருன்னா பாரு. ஏதாவது ரூம கீம சுத்தம் பண்ணிக்கிட்டு கூட மாட எனக்கு உதவியா இருப்பாரு. ஏ அகிலா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. நான் கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட பார்த்தே ஆகணும்டி. குளிக்க போயிருக்காரு, தோ இப்போ வந்துருவாரு. அப்புறம் உன் வீட்டுக்காருக்கு, என் வீட்டுக்காருக்கு இருக்கா மாதிரி ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருக்கா? ஏமா வந்தம்மா 4 வார்த்தை பேசணுமா, நல்லா விசாரிச்சுமா, கிளம்புனமான்னு இல்லாம என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சொல்லுடி, இருக்கா? அதெல்லாம் இன்னைக்கு யார்கிட்ட ஜெயந்தி இல்லாம இருக்கு. ஆனா என்கிட்ட கேட்காம ட்ரிங்க்ஸ தொட கூட மாட்டாருன்னா பாரு. அதுவும் ரூம்ல உட்காந்து அப்படியே ரிலாக்ஸா சாப்பிடுவாரே தவிர குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது, போதையில எங்கேயாவது விழுந்து கிடக்குறது, கலாட்டா பண்றதுன்னு இன்டீசென்டாலாம் நடந்துக்கவே மாட்டாரு. ரொம்ப ஜெம்மா இருப்பாரு. ஒருவேளை கனவா இருக்குமோ? இல்லையே, நிஜம்தானே? என்ன இவ நம்மளை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறான்? பேச மாட்டாளே இவ. சரி விடு, முழுசா கேட்போம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எங்க வாழ்க்கை நாசமா போச்சுன்னு சொன்னால் சொல்லுவாங்க. இருடா, கூப்பிடுறா. வை. ஏங்க, இவ என்னோட கிளாஸ்மேட் ஜெயந்தி. ஹாய். ஹாய் சார். இப்பதான் உங்களை பத்தி அகிலா ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தா. சரி அகிலா, நான் அப்படியே கிளம்புறேன்டி. சரியா? டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். வரேன். சரியா? நான் வரட்டுமா? நான் வரேன் சார். ஒருவேளை நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ? சாச்சா, அதெல்லாம் இருக்காது. ஒரு நிமிஷம் இரு. என்ன? இப்போ எதுக்கு தேவையில்லாம உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி புகழ்ந்து பேசினேன்? இந்த பாருங்க, உங்களுக்கு எனக்கும் நடுவுல 1000 விஷயம் இருக்கலாம். ஆனா அது தேவையில்லாம என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி உங்களை டீக்ரேட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொண்ணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் வீட்டுக்காரர மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேச மாட்டா. அதனாலதான் என் கற்பனையில நீங்க எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு கதையா ஃபார்ம் பண்ணி அவகிட்ட அடிச்சு விட்டேன். மத்தபடி நீங்க எனக்காகலாம் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க எப்பவும் போல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிட்டு ஜாலியா சந்தோஷமா இருங்க.
நடந்தத அவர்கிட்ட சொல்லலாமா? வேண்டாம். ஏற்கனவே அவரு அவ மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இதை நம்ம சொல்ல போய் பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணானா அப்ப நம்ம சொல்லிக்கலாம். இங்குதானே காலையில துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிருந்தோம். இப்ப என்ன ஒரு துணியையும் காணும்? அதுக்குள்ள எங்க போச்சு? மலர், இந்தா என்னங்க? காஃபி. எதுக்குங்க இதெல்லாம்? வேலை முடிஞ்சு டயர்டா வந்திருப்பேன், அதான் கிச்சனுக்கு போய் உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு ஏங்க இந்த வீண் சிரமம்? ஏய், உனக்கு காஃபி போட்டு தரது எனக்கு வீண் சிரமமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடா இருக்கு, பார்த்து. சுகரே போடலையே, மறந்துட்டாரோ? எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பரா இருக்குங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு காஃபி நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியா? ஏய், நீ சும்மா சொல்லக்கூடாது. நிஜமா தாங்க சொல்றேன், சூப்பரா இருக்கு. அது நானே என் கையால உனக்காக ஸ்பெஷலா போட்ட காஃபி. நல்லா இல்லாம இருக்குமா? கிரேட். சரி சரி, நீ ஆற அமர உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு குடி. ஆற அமர உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, பொண்ணுங்க காஃபி குடிக்கிறதுல ஒரு கியூட்டான விஷயம் இருக்கு. அப்படியா? என்னது அது? பொண்ணுங்க காஃபி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மீசம் முளைக்கும். என்னது? ஆமா மலரு, பொண்ணுங்க காஃபி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மீசம் முளைக்கும். அது எப்படிங்க? இந்தா, உனக்கு முளைச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? இரு இரு. நீயே பாரு. என்னங்க, காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ 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 சோ மச். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மலரு? இல்லங்க, காலையில நான் வேலைக்கு போகும்போது துணியெல்லாம் எடுத்து கட்டில போட்டுட்டு போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா எதையுமே காணுங்க. சரி சரி, பதறாத. உனக்கு இப்ப அந்த சேலை எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அக்கட சூடு. எக்கட? பீரோக்குள்ள.